ப்ரோ கபடி சீசன் 11க்கான ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதில்ல. அடுத்த 6 டீமோட ஸ்குவாட் அனாலிசிஸ் லிஸ்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். முதல் 6 டீம் லிஸ்ட் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, நம்ம அடுத்த 6 டீம் பார்க்க போகிறத முதலாக பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேட்டர்ன்ஸ் தான். இவங்க மொத்தமாக 9 ரேட் வச்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால், அபிஜித் மாலிக், சோம்பீர், ரித்திக் ஷர்மா, ஸ்ரீகாந்த் ஜாதவ், விகாஸ் கண்டோலா, நீரஜ் நர்வால், தரன் கே, நவ்னீத். ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பேர் வச்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் ஹுசேன், அமீர் வாணி. டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 பேர் வச்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேசா மிர்மகிரி, அபிஷேக் கேஎஸ், நிதின் குமார், சுர்ஜித் சிங், ரவிக்குமார், அன்குஷ் ராத்தி, மாயங்க் மாலிக், ரோனக் சௌத்ரி, அர்பித் சரோரா, லக்கி சர்மா. இவங்க டீமோட முக்கியமான பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் ஜாதவ், விகாஸ் கண்டோலா, சுர்ஜித் சிங். இவங்க 3 பேரும் தான். ஆனால் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏன் சுனில்குமார் எடுக்கிறாங்கன்னு சுத்தமாக புரியல. அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்ம சுர்ஜித் சிங் வந்திருக்காரு. அது எவ்வளோ தொகைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு வந்திருக்காரு சுர்ஜித் சிங். இன்னும் 40 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தீங்கன்னா சுனில்குமார் எடுத்துருக்கலாம் ஜேபிபி. ஆனால் எடுக்கலை, என்னன்னு தெரில. அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதான் சுர்ஜித் சிங் எடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து அஜித் குமாரும் எடுக்கிற இந்த டீமில் அதுக்கு பதிலாக ஸ்ரீகாந்த் ஜாதவ் எடுத்துட்டாங்க. இந்த டீமோட ஸ்குவாட்னு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்காங்க. அர்ஜுன் தேஸ்வால் மெயின் ரைடர், செகண்ட் ரைடராக ஸ்ரீகாந்த் ஜாதவ் இருப்பார். டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரேசா மிர்மஹெரி, அன்குஷ் ராத்தி, லக்கி சர்மா, அப்புறம் நம்ம சுர்ஜித் சிங். இந்த டீம் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்காங்க. பார்ப்போம். ஆனால் எனக்கு என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா ஏன் சுனில்குமாரையும் அஜித் குமாரையும் எடுக்கலன்னு தான். அவங்க எடுத்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 சட்ட பட்னா பைரேட்ஸ் தான். இவங்க ரைடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 பேர் வச்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் குமார், தீபக் ஜக்லான், சாஹில் பட்டேல், சுதாகர் எம், குணல், அயன், ஜான் குன்லி, மீத்து சர்மா, தேவாங், பிரவேந்தர். இவங்க ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பேர் வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குர்தீப், அன்கித் ஜக்லான். இவங்க டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 பேர் வச்சுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜன், யுவராஜன், மணிஷ் தூல், அபிநந்த், பிரசாந்த், பாபு முருகேசன், தீபக் சிங், நவ்தீப், சுபம் ஷிண்டே, அமன், சாகர், ஹைமித் நாதர். இவங்க டீமோட முக்கியமான பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜான் குன்னி தான். இவங்க டீம்னு பார்த்தீங்கன்னா யாரும் அந்தளவுக்கு பெரிய பிளேஸுக்கு யாருக்குமே இந்த டீம் போகவே இல்லை. இருந்த பிளேயரையும் விட்டாங்க. மஞ்சித்தையும் சச்சினையும் விட்டாங்க. சச்சின் கிட்ட 2 கோடியே 15 போயிட்டாரு. அதுக்குள்ளே விட்டோன்னா அவர் ப்ரைஸ் அமௌண்ட் தாண்டி போயிட்டான்றதுனால எடுக்காமல் விட்டாங்க. ஆனால் மஞ்சித் 80 லட்சம் தான் போனாலும் ஏன் அவர் எடுக்கலன்னு தெரில. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் போன வருஷத்துக்கு ஒரு முக்கியமான பிரைமரி ரைடர்ஸாக இருந்தாங்க. இப்போ இந்த டீமுக்கு ஜான் குன்னி தான் முக்கால்வாசி பிரைமரி ரைடராக இருப்பார். அப்புறம் நம்ம சந்தீப் குமாரும் நம்ம சுதாகரும் தான் இந்த டீமோட ரைடர்ஸாக இருப்பாங்க. இந்த டீம் கூட பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் இந்த டீமை பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை. பார்ப்போம் டிஃபெண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் சாம்பியன் நம்ம புனே பில்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ரைடர்ஸ்னு எடுத்திங்கன்னா மொத்தமாக 7 பேர் வச்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஷிண்டே, ஆதித்யா ஷிண்டே, மோஹித் கோயட், பங்கஜ் மோஹித், நிதின் மாலிக், வி அஜித் குமார், அரவிந்திரன். ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 பேர், அமீர் அஸ்லாம் தான். இவங்க 2 பேர் தான். டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 பேர். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷன்கர் சாவத், வைபவ் கம்ப்ளே, விஷால் லேத்தர், அபினேஷ் நட்ராஜன், துஷார், மோஹித் கலார், அமன் புஜாரி, சௌரவ், கௌரவ் கத்தாரி, முகமது அமன், அல்ஹடி. இவங்க டீமோட முக்கியமான பைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வி அஜித் குமார், அப்புறம் நம்ம சாது இருந்த பிளேஸில் மற்ற சின்ன சின்ன பிளேயராக எடுத்து போட்டாங்க. ஆனால் எதுக்கு அஜித் குமார் எடுத்தாங்கன்னு ஏன் சுத்தமாக புரியல. ஏன்னா ஆல்ரெடி இவங்கள்ட்ட 3 ரைடர்ஸ் இருக்காங்க. இப்போ யார் ஸ்டார்டிங் 7 ஆட வைப்பாங்க எனக்கு சுத்தமாக புரியல. ஒருவேளை சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணுவாங்க போல அஜித் குமாரை. அஜித் குமார்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் 66 லட்சம் கொடுத்து அஜித் குமார் எடுத்திருக்காங்க. அப்போ முன்னாடி பில்டனு இவர் வேறு டீம் கொடுத்தா கூட ஒரு செகண்ட் ரைடராக வருவார். இந்த டீமில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. பார்ப்போம் நம்ம பிசி ரமேஷ் என்ன பண்ணுறாருன்னு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ் தான். இவங்க ரைடர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம்கர் பட்டேல், ஜதின், பவர்ஃபுல் சஃபாரி, ரோஹித் ராத்தி, நிதின் ராவல், மஞ்சித், ஆசிஷ் நர்வால். இவங்க எல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 பேர். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் செராவத், அமித் குமார், சஞ்சீவி, விஜய் மாலிக், சங்கர் கடாய். டிஃபெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேர் வச்சுருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் பவார், சாகர், மலித், அன்கித் ஜக்லான், கிஷன் தூல், முகமது மலாக், சுந்தர். இவங்க டீமோட முக்கியமான பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவன் செராவத் தான். இவர் ஆக்ஷனுக்குள்ளே என்ட்ரானே என்னென்னமோ கனவு கண்டோம். இவர்கிட்ட 2 கோடியை கிராஸ் பண்ணார். வேறு டீம் எடுப்பாங்க இல்லை பெங்களூர் பிட்ஸ்க்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னமோ கனவு கண்டோம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா 1,72,00,000 யூம்பக்கு சோல்ட் ஆகிட்டார்.
அந்த ஒரு அரிய வாய்ப்பை அழகாக யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ். அழகாக எஃப்எம்களை வச்சு ரிட்டர்ன் பண்ணி நம்ம பவன் ஷராவத்தை 1,72,00,000க்கு அவங்க டீமுக்கு திரும்பியும் வாங்கி போட்டாங்க நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ். அப்புறம் எங்கள் 2வது பைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோரையும் வாங்கி போட்டிருக்காங்க. அழகாக 70,00,000க்கு வாங்கி போட்டாங்க நம்ம தெலுங்கு டைட்டன்ஸ். லாஸ்ட் இயர் நம்ம பட்னா பைரேட்ஸ்க்கு செமையாக ப்ளே பண்ண நம்ம கிஷன் தூள் விஜய் மாலிக்கை பிரேஸ் பேசி எடுத்துட்டாங்க நம்ம தெலுங்கு டைட்டன்ஸு. ஒரு அழகான பைஸு ஒரு டாப் 3 பைஸை இவங்க ஏ கேட்டகரி பி கேட்டகரி லிஸ்ட்லேயே முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ரைடர் கிடச்சாச்சு. இருக்க டிஃபெண்டர்ஸ் வச்சு பார்த்துக்கலான்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. இவங்க டீமோட பேலன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்னு சொல்ல மாட்டேன், ஏதோ ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை பவன் ஷராவத்தை எவ்வளோ கம்மி விலை தான் கொடுத்து எடுத்தாங்க. ஆனால் திரும்பவும் அதே மாதிரி தப்பு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு சப்போர்ட் ரைடர்ஸ்னு யாருமே எடுக்கலை. இனிமேல் இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வச்சுக்கணும். இவங்க இனிமேல் புதுசாக பிளேயர் எடுக்க போனோம்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்கலாம் நம்ம பவன் ஷராவத் நம்ம புது கோச்சா என்ன பண்ணுறாருன்னு. அடுத்ததாக பார்க்க போகிற டீம்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ் தான். நம்ம யூபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 ரைடர்ஸ் வச்சுருக்காங்க, 4 ஆல்ரவுண்டர்ஸ், அதே மாதிரி 7 டிஃபெண்டர்ஸ் வச்சுருக்காங்க. எங்கள் டீமோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பரத் ஹூடா, பவானி ராஜ்புட், சாகுல் குமார். கிட்டத்தட்ட பரத்தோடக்கே இவங்க பண்ண செலவுன்னு பார்த்திங்கன்னா 1,30,00,000 கொடுத்து நம்ம பரத்தோட வாங்கியிருக்காங்க யூபி தாஸ். இவருக்கான விலை கொஞ்சம் அதிகம் தான் சொல்லுவேன். அப்போ நம்ம சாகுல் குமாரை பை பண்ணியிருக்காங்க. இவர் லாஸ்ட் இயர் ஜேவிபிக்காக விளாண்டாரு, ஒரு நல்ல டிஃபெண்டரு. அப்புறம் நம்ம பவானி ராஜ்புட்டை பை பண்ணியிருக்காங்க. இந்த ரைடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா செகண்ட் ரைடர் பண்ணுவார், தேர்ட் ரைடரும் பண்ணுவார். இவரால் இவங்க டீம் அனலைஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுரேந்தர் கில் மெயின் ரைடராக இருப்பார், பரத்தூடா செகண்ட் ரைடராக இருப்பார், நம்ம பவானி ராஜ்புட் தேர்ட் ரைடராக இருப்பார். ஓரளவுக்கு டீமுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்குது. சாகுல் குமார், நம்ம சுமித், ஓரளவுக்கு எங்கள் டீம்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேலன்ஸாக தான் இருக்குது. ரைடிங் யூனிட்டில் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஏன்னா சுரேந்தர் கில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அவருக்கு ஹெல்ப்பாக தான் நம்ம படத்தோட ரொம்ப அதிக விலையில் கொடுத்து வாங்கியிருக்காங்க. பார்ப்போம் இந்த வருஷமாக யூபிஎல் செமிஃபைனல் மட்டும் இல்லாமல் ஃபைனல்ஸுக்கு வராங்கன்னு. ஏன்னா எல்லா சீசனுமே செமிஃபைனல் வரைக்கும் வந்து கோட்டையை விட்டு விட்றாங்க நம்ம யூபிஎஸ். இந்த சீசனில் ஃபைனல் வரைக்கும் வராங்கன்னு பார்ப்போம் நம்ம யூபிஎஸை. சரி, நம்ம அடுத்ததாக நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற டீம்னு பார்த்திங்கன்னா நம்ம யூம்பா தான். நல்ல ரைடர்ஸ்னு எடுத்திங்கன்னா மொத்தமாக 7 பேர் வச்சுருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்னு எடுத்திங்கன்னா மொத்தமாக 2 பேர். அதே டிஃபெண்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக 12 பேர் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மஞ்சித் தையா அப்புறம் சுனில்குமார் தான். மஞ்சித் தையா 80,00,000 கொடுத்து எடுத்தாங்க. சுனில்குமாரை கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே கொடுத்து எடுத்தாங்க நம்ம யூம்பாவோட பேலன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்குது. ஓரளவுக்கு ரைடிங் யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஜஃபர் தனேஷ் இருக்கார், மஞ்சித் இருக்கார். அப்புறம் டிஃபெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுனில்குமார் இருக்காங்க. கார்னர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா யூம்பா தெரில, பார்ப்போம் இந்த சீசன் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்குது. இவங்க டீம் செட் பண்ண தான் மோஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க. நினச்ச மாதிரி டீம் செட் பண்ண முடியாதுனா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு டீம் செட் பண்ணியிருக்காங்க நம்ம யூம்பா. பார்ப்போம் யூம்பா இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் அழுத்திட்டு போனீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவ்ற மாதிரி தயவுசெய்து சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை மட்டும் அழுத்திடுங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டாக டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் போட்டிருக்கேன். ஓகே, பாய்.